Hi, hello, welcome back to HK Mommy's Lifestyle. இன்றைக்கி நான் உங்களோட ரீசெண்டாக எனக்கு வந்து ஆர்டர் பற்றி தான் ஷேர் பண்ணியிருப்பேன். ப்ரீவியஸ் வீடியோஸ்லலாம் சொல்லியிருப்பேன், பிஸ்னஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஆமாங்க, வீட்டில் இருந்தே வந்து எப்படி ப்ரைடல் செட் வந்து செஞ்சு கொடுக்கலாம், நெக்ஸ்ட்டு ப்ரேஸ்லெட், ஆரி, ப்ளவுஸ் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ ஃப்ரீயாக இருக்கிற டைமில் கற்றுக்கிட்ட விஷயங்கள் இப்போ பாப்பா ஸ்கூல் போனதுக்கப்புறம் எனக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஏர்ன் பண்ணுறதுக்கு ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக வந்து அமைஞ்சதுங்க. கூடவே நம்ம கற்றுக்கிட்ட விஷயத்த அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணலான்னு சொல்லிட்டு கிளாஸஸும் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு ஃப்ரீ பேட்ச் வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருந்தோம். ஃப்ரீ பேட்சும் வந்து இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்குது. ஸோ ஃப்ரீ பேட்ச் வந்து இப்போ வந்து க்ளோஸ் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு பேட்சாக வந்து ஃப்ரீ பேட்ச் வந்து ஓப்பன் பண்ணியிருந்தோம். ஸோ இப்போ வந்து செகண்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஜஸ்ட் 99 ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸில் நீங்கள் ப்ரேஸ்லெட் வந்து கிளாஸ் வந்து அட்டன் பண்ணிக்கலாம். 25 கிளாஸஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து ஆரியும் வந்து நீங்கள் 99 ரெஜிஸ்ட்ரேஷன் ருபீஸ்க்கு வந்து கற்றுக்கலாம். யூடியூப்பில் தான் நம்ம வீடியோ போட்டுருக்கோம். இதுக்காக நியூ சேனல் வந்து HK டிசைனருங்கிற சேனல் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். ஸோ அந்த சேனலில் கிறிஸ்ப் அண்ட் கிளியராக வந்து எல்லா கிளாஸ் டீட்டெயிலும் வந்து இன்ஃபார்ம் பண்ணிவிடுவோம். கிளாஸஸ் பற்றி எல்லா வீடியோஸும் அந்த சேனலில் வந்துட்டு இருக்கும். பர்சனலாக உங்களுக்கு வந்து ஒரு கைடன்ஸ் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணும் நிறைய பேருக்கு. ஸோ நிறைய பேர் ஒர்க் பண்ணுவாங்க, அதை வந்து இது கரெக்டாக இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு கைடன்ஸ் வேணும்னு நினைப்பாங்க. ஸோ அவங்கெல்லாம் வந்து 99 ரெஜிஸ்டர் கொடுத்து குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ உங்களை மாதிரி நிறைய சிஸ்டர் வந்து ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க. அவங்க பண்ணுற ஒர்க்கும் வந்து தெரிஞ்சுக்கலாம், அவங்க கேட்குற டவுட்டும் வந்து கற்றுக்கலாம். ஸோ என் கூட வந்து ஆரி ஃபுல்லாகவே ஒரு மோர் தென் 6 மந்த்ஸ்க்கு மேலே வந்து நீங்கள் ட்ராவல் பண்ண போகிறீங்க. நெக்ஸ்ட் வந்து ப்ரேஸ்லெட் கிளாஸ் வந்து ஒரு 25 கிளாஸஸ் இருக்குது. ஸோ அது வரை வந்து நம்ம வந்து குரூப் வந்து ஓப்பனில் இருக்கும். அதுக்கப்புறமும் ஒரு 20 டேஸ்க்கு வந்து ஓப்பனில் இருக்கும். ஸோ எந்த டவுட் இருந்தாலும் தாராளமாக நீங்கள் கேட்டுக்கலாம். ஸோ பே பண்ணிவிட்டு கிளாஸஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிக்க வேண்டிய தேவையே இல்லை. நம்ம கிளாஸில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கமெண்ட்டில் ஷேர் பண்ணியிருப்பாங்க அவங்களுடைய கருத்துக்களை, அதை பார்த்தே நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஆரி பேட்சோட செகண்ட் பேட்சும் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அட்மிஷன். ஸோ யாருக்காவது விருப்பம் இருந்தால் தாராளமாக வந்து நீங்கள் வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணலாம். நான் நம்பர் வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ அதை பார்த்து வந்து நீங்கள் தாராளமாக நீங்கள் வந்து கிளாஸ் அட்டென்ட் பண்ணலாம். இல்லை நான் யூடியூப் வீடியோ பார்த்தே கற்றுக்கிறனாலும் தாராளமாக பிரச்சனை வந்து இல்லை. நீங்கள் வந்து அதை பார்த்தே கற்றுக்கலாம். நீங்கள் எந்த டவுட்னாலும் வந்து கமெண்ட்டில் வந்து கேட்கலாம். நான் தாராளமாக ரிப்ளை பண்ணுவேன் கமெண்ட்டுக்கும். ஸோ அதில் வந்து நீங்கள் டவுட் வந்து கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து ரீசெண்டாக எனக்கு வந்து ஆர்டர்ஸ் வந்துடுது. ஸோ இந்த மாதிரி 2 பிரேஸ்லெட் ஆர்டர்ஸ், நெக்ஸ்ட் வந்து இன்விசிபிள் செயின் வந்து 2 வந்துருது. நெக்ஸ்ட் வந்து காயின் வச்ச மாலையும் வந்து 2 வந்து ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது வந்து தென்காசிக்கு வந்து ஷிப்பிங் போக போகுது. ஸோ ஷிப்பிங் சார்ஜ் எப்படின்னு பார்த்தீங்கன்னா வித்தின் சென்னைக்குள்ளே வந்து 50 ருபீஸ், அவுட் ஆஃப் சென்னைனா 70 ருபீஸ் வரும். ஸோ அப் டு 250 கிராம் தான். இதே நீங்கள் டூல்ஸ் எல்லாம் ஆர்டர் பண்ணி கொஞ்சம் பல்காக ஆர்டர் பண்ணுறீங்க அப்படின்னா வெயிட்டுக்கு ஏற்ற சார்ஜ் வரும். அது வந்து நம்ம வெயிட் போட்டதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் வந்து வாங்கிப்போம். ஸோ அப் டு 250 கிராம் வரை இதே ஷிப்பிங் சார்ஜ் தான் வரும். வித்தின் 2 டேஸ்க்குள்ளே உங்களுக்கு ரிசீவ் ஆகிடும். ஸோ நம்மக்கிட்ட மெட்டீரியல்ஸும் இருக்குது. ஸோ ப்ரூச்சஸ்க்கான மெட்டீரியல்ஸ், ஆரிக்கான மெட்டீரியல்ஸ், பிரேஸ்லெட் மேக் பண்ணுறதுக்கான மெட்டீரியல்ஸ் எல்லாமே ஸ்டார்டிங் ப்ரைஸ்லேருந்து ஒரு 200 ருபீஸ்லேருந்தே உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஜஸ்ட்டு கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணி ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக நம்ம பேஜை வந்து காண்டாக்ட் பண்ணலாங்க. நம்ம சிஸ்டர்ஸ் நிறைய மெட்டீரியல்ஸும் வாங்கிட்டுருக்காங்க. ஸோ அவங்களுடைய கமெண்ட்டும் வந்து நம்மளுடைய சேனலில் இருக்கும், நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். ஆக்சுவலாக வந்து ஃப்ரீயாக இருக்கிற டைமில் என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருந்த டைமில் தான் நிறைய விஷயங்கள் கற்றுக்க முடிஞ்சிச்சு என்னால். அந்த டைமில் கற்றுக்கிட்ட விஷயம் தான் இப்போ வந்து எனக்கு ஒரு பிஸ்னஸ் லெவலுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்குள்ள கான்ஃபிடென்ட் கொடுத்துச்சு. இப்போ பாப்பா ஸ்கூல் போனதுக்கப்புறம் ஓகே நம்ம இதுவரை கற்றுக்கிட்ட விஷயத்த நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து ஸ்டார்ட் பண்ண விஷயங்கள் இது. பட் நல்லாவே போயிட்டு இருக்குங்க. ஸோ சோஷியல் மீடியாவோட சப்போர்ட் தாங்க மெயினாக நமக்கு தேவைப்படுது. ஏன்னா வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் பார்த்து வாங்கினாலும் பட் அடிக்கடி வாங்க மாட்டாங்க. பட் நம்ம வந்து சோஷியல் மீடியாவில் வந்து நம்ம பிஸ்னஸை வந்து டெவலப் பண்ணும்போது கண்டிப்பாக எல்லா ஊர் மக்களும் பார்ப்பாங்க. யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்கோ வாங்குறதுக்கும் சான்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு பிஸ்னஸ், ஸ்மால் பிஸ்னஸ், எந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணாலும் சோஷியல் மீடியாவோட சப்போர்ட் வந்து கண்டிப்பாக வேணும். இதுவரை வந்து நீங்கள் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப்லாம் சேனல் இல்லை அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஓப்பன் பண்ணுங்கள். அதுக்கான டவுட்டும் வந்து நீங்கள் கமெண்ட்டில் கேட்கலாம், நான் ரிப்ளை பண்ணுறேன் உங்களுக்கு. ஸோ எப்போவுமே வந்து ஃபாஸ்ட்டாக நிறைய பேருக்கு க்ரோ ஆகாது, ஸ்லோவாக தான் க்ரோ ஆகும். அது மாதிரி தான் என்னோட சேனலும் ஸ்லோவாக இப்போ நல்லாவே அந்த சேனல் வந்து மூவ் ஆகிட்டு இருக்குது. ஸோ எந்த டவுட்னாலும் நீங்கள் கமெண்டில் தாராளமாக கேளுங்க. அது மாதிரி இந்த மாதிரி ஆர்டர்ஸும் கூட நீங்கள் தாராளமாக வந்து வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாங்க. கால் வந்து அவைலபிள் இல்லை. நீங்கள் எந்த டவுட்னாலும், எந்த ஆர்டர்ஸ் டீட்டெயில்னாலும், எந்த மெட்டீரியல் டீட்டெயில்னாலும் நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன். கொரோனா பீரியட் வரை நான் வந்து ஜாபுக்கு போயிட்டு இருந்தேன். ஒரு ஃபேமஸான கம்பெனி டீச்சர்ஸ்லாம் 7 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸோட ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். பட் கொரோனா பீரியடில் வந்து பையன் அப்போ வந்து 2 இயர்ஸாக இருந்தது. ஸோ அப்போ வந்து கண்டினியூ பண்ணுற மாதிரி இருந்தது. பட் வந்து வீட்டில் இருந்து 10 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணுற மாதிரி இருந்தது. ஒர்க் ஃப்ரம் ஹோம் இருந்துச்சு. அப்போ பாப்பா வச்சுட்டு என்னால் ஒர்க் பண்ண முடியல. அப்போ வந்து ஜாப் வந்து குவிட் பண்ணிட்டோம். பட் பாப்பாலாம் கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம், பசங்களாம் கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் கொஞ்சம் ஃபீல் பண்ணேன், ஜாபை விட்டுருக்க வேண்டிய தேவை இல்லையோ அப்படின்னு கொஞ்சம் யோசித்தேன். பட் குழந்தைங்கள வளர்த்தணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஓகேன்னு சொல்லிட்டு மனசு
மனசை தேத்திட்டு ஃப்ரீயாக இருந்த டைமில் கற்றுக்கிட்ட விஷயம் தான் வந்து ஆரி எல்லாமே. ஸோ அது வந்து எனக்கு இப்போ ரொம்ப ஹெல்ப்பாக இருக்குது. ஸோ ஒரு சின்ன ஒர்க் தான் இருந்தாலும் சின்ன வந்து ஏர்னிங் தான். பட் ரொம்ப வந்து ஹாப்பியாக இருக்குது. ஏதாவது நம்மளால் முடிஞ்ச விஷயத்த நம்ம பண்ணுறோம், நமக்கு வந்து கிளாஸஸும் எடுத்து சொல்லிக் கொடுக்குறோம் அப்படிங்கிறக்கும்போது கொஞ்சம் மனநிறைவாகவே இருக்குது. ஸோ வீட்டில் இருக்கிற பெண்கள்னாலையும் சமையலை முடிச்சுட்டு மீதி இருக்கிற கொஞ்சம் டைமில் கற்றுக்கிட்ட விஷயங்கள் 1 வருஷமோ 2 வருஷமோ நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் அதை வந்து இம்ப்ரூவ்மெண்ட்டாக ஆகிட்டே இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை வந்து ஒரு பிஸ்னஸ் லெவலுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கும் வந்து நல்ல ஹெல்ப்பாக இருக்கும். அது மாதிரி தான் எனக்கு வந்து இந்த பிஸ்னஸ் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. இது மட்டும் இல்லை, நம்ம பிரேஸ்லெட் மட்டும் இல்லைங்க, இன்விசிபிள் செயின், நெக்ஸ்ட்டு ஸ்டட்டு, பேங்கிள், ஜும்கா எல்லாமே நம்ம வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ நான் அதோட வீடியோஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ஆர்டர்ஸ் வர நான் மேக் பண்ணி காமிச்சிட்டே இருப்பேன். நிறைய ஃபோட்டோஸ் இருக்குது. நான் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு போஸ்ட்லேயும் வந்து தெரியப்படுத்துகிறேன், நிறைய வீடியோஸ்லேயும் நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஸோ ஆக்சுவலாக வந்து நான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் பிஸியானனால தான் நம்ம கண்டினியூஸாக வந்து வீடியோ போட முடியல. என்னதான் நம்ம வீட்டில் வந்து அதிகமாக குக்கிங் வேலை இருந்தாலும் வந்து குழந்தைங்க ஸ்கூல் போனதுக்கப்புறம் இந்த மாதிரி வேலைகளை நான் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவேன். எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வீடியோ எடுத்து அதை அப்லோட் பண்ணுறது, நெக்ஸ்ட் கிளாஸஸ்க்கான வீடியோ எடுக்கிறது, அதை அப்லோட் பண்ணுறது, அந்த மாதிரி போயிட்டுருக்கும். நெக்ஸ்ட் ஏதாவது ஆர்டர்ஸ் வந்தாலும் அந்த ஆர்டர்ஸ் பண்ணும்போது வந்து வீடியோ எடுத்துருவேன். ஏன்னா வந்து நம்ம எப்படி மேக் பண்ணுறோன்னு சொல்லிட்டு நம்ம வந்து வியூவர்ஸ்க்கு காமிக்கும் போது அவங்களுக்கு கொஞ்சம் என்னென்ன டிசைனில் இருக்குது, எந்த மாதிரி மேக் பண்ணுறோன்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான வேலையை வந்து நான் எடுத்துருவேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து எடிட்டிங், அப்லோடிங் எல்லாமே வந்து சைட்லேயே பார்த்துருவேன். குழந்தைங்க தூக்குனதுக்கப்புறம் வந்து அந்த வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவேன். ரெக்கார்டிங் வேலை எல்லாமே வந்து அந்த டைம்லேயே பார்த்துடுவேன் நான். ஸோ எனக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த மாதிரி குட்டி குட்டி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறது. இந்த மாதிரி உங்களுக்கு சின்ன சின்ன ஐடியாஸ் வேணும்னாலும் மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. இது என்னெல்லாம் ஆர்டர் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாமா? ஒரு இன்விசிபிள் செயின் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க காயின் வச்சு. நெக்ஸ்ட் வந்து அவங்க பாப்பாக்காக கிறிஸ்டல் வச்சு ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. நெக்ஸ்ட் 2 பிரேஸ்லெட் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. நெக்ஸ்ட்டு 5 பெண்டன்ட் வச்ச லக்ஷ்மி காயின் வச்ச இன்விசிபிள் செயினும் நம்மக்கிட்ட ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. அது அவங்களுக்காக வந்து ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. ஸோ நம்மளும் பெஸ்ட்டாக வந்து பண்ணி கொடுத்துட்டோம். லக்ஷ்மி பெண்டன்ட் ஒரு காயின் வச்சு அப்படின்னா 80 ருபீஸ் வருங்க இந்த இன்விசிபிள் செயின். நெக்ஸ்ட் 3 பெண்டன்ட் வச்சுன்னா 120 ருபீஸ் வரும். நீங்கள் 5 பெண்டன்ட் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா 150 ருபீஸ் வருங்க. ஸோ மார்க்கெட்டில் வந்து ப்ரைஸ் வந்து செக் பண்ணி பாருங்கள். நம்ம வந்து இப்போ தான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கிறதுனால எல்லாமே வந்து கம்மியாக தான் கொடுத்துருக்கோம். அது மாதிரி பிரேஸ்லெட்டுமே வந்து செயின் வச்ச பிரேஸ்லெட் வந்து 50 ருபீஸ்க்கு தான் கொடுத்துருக்கோம். செயின் இல்லாமல் ஜஸ்ட்டு சாம்ஸ் வச்ச பெண்டிங் வந்து 35 ருபீஸ்க்கு தான் கொடுத்துட்ருக்கோம். ஸோ நீங்கள் ப்ரைஸ் டீட்டெயில் வேணுனாலும் தாராளமாக நம்மக்கிட்ட கேட்டுக்கலாம். ஸோ நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராம்லாம் பார்த்தீங்கனாலே தெரியும், நிறைய 50, 60, 100 ருபீஸ் கூட பிரேஸ்லெட் இருக்குது. ஸோ நம்ம வந்து கம்மியான ரேட்டில் தான் கொடுத்துட்ருக்கோம், பெஸ்ட்டாகவும் கொடுத்துட்ருக்கோம். ஸோ நீங்கள் வேணும்னா ஆர்டர் பண்ணிக்கலாம். அது மாதிரி பல்க் ஆர்டர்ஸ் வேணும்னாலும் தாராளமாக நம்மக்கிட்ட வந்து ஆர்டர்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ எந்த டவுட்னாலும் நீங்கள் வந்து கமெண்ட்டில் எனக்கு கேளுங்க. ஸோ இந்த மாதிரி மேக்கிங் வீடியோஸ் வேணும்னா நம்மளுடைய ஹெச்கே டிசைனர் பேஜையும் வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ கண்டிப்பாக அதில் வந்து எல்லா மேக்கிங் வீடியோஸும் நம்ம போடுவோம். ஸோ அந்த சேனலில் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த சேனலில் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் நிறைய மேக்கிங் வீடியோஸ் வந்து இந்த சேனல்லையும் நான் போடுவேன். ஸோ கிளாஸஸ் வீடியோ வேணும்னா நீங்கள் ஹெச்கே டிசைனர் சேனலையும் செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ எல்லாமே நம்ம ப்ராப்பராக பேக் பண்ணி அவங்களுக்கு வந்து கொரியர் சென்ட் பண்ணிட்டோம். 2 டேஸில் அவங்களுக்கும் ரிசீவ் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. ஸோ நல்லா இருந்துச்சுன்னு கூட மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னா மறக்காம எனக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். வீட்டில் உங்களுக்கு நிறைய டைம் இருக்குது, குக்கிங் முடிச்சுட்டு குழந்தைங்கள்லாம் ஸ்கூல் போனதுக்கப்புறம் நிறைய டைம் இருக்குது அப்படின்னா சின்ன சின்ன விஷயத்தை கற்றுக்கிறது மூலம் கண்டிப்பாக நம்மளும் வந்து வீட்டில் இருந்து ஏர்ன் பண்ணலாம். ஏர்ன் பண்ணுறது வந்து ஃபேமிலிக்கு சப்போர்ட்டாக இருக்கும். நம்மளுடைய விஷயங்களை வந்து பார்த்துக்கிறதுக்கு நமக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்க. ஸோ வந்து இண்டிபெண்ட்டாக இருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது தான். ஸோ வீட்டில் இருக்கிற பெண்களும் தாராளமாக வந்து ஏர்ன் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ பற்றி மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.